சென்னையில கிளைமேட் வேற 2, 3 டேஸா செம்ம கூலிங்கா இருக்கு. இப்படி இருந்தா தான் நமக்கு சுட சுட ஏதாவது உள்ள தள்ளணும் போல இருக்குமே. ஸோ ஆனியன் போண்டா தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு செய்ய போறேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து மிச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு, நானும் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். காலையில இருந்து தல சீவவே இல்ல இன்னைக்கு. ஸோ தல சீவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, அப்புறம் வந்து போண்டா போட்டு டீ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து டீ குடிச்சிரணும் அப்படின்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேன். அவன் எந்திரிச்சானா என்னைய ஒழுங்காவே டீ குடிக்க விட மாட்டான். எதுவுமே பண்ண விட மாட்டான். ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பானா, ஸோ டீ டைம் மட்டும் தான் நமக்கான மீ டைம்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதுல வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்தா இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துரும். ரொம்பயும் மாவு சேர்க்கக்கூடாது. எனக்கு 4 குட்டி குட்டி இது போதும். மிச்சது வந்து தம்பி எந்திரிச்சா தான் அவனுக்கு போட்டு குடுக்கலாம். ஒரு அடுப்புல டீ, ஒரு அடுப்புல போண்டா போட்டுட்டேன். போண்டா நிஜமாவே சூப்பரா வந்திருந்தது. அப்படியே எடுத்துட்டு போய் ஹால்ல உட்காந்து டிவி ஆன் பண்ணேன். ஆனா போடல. தம்பி முழிச்சுருவான்னு சொல்லிட்டு டீ குடிச்சு முடிச்ச உடனே கரெக்ட்டா முழிச்சு வந்துட்டான்.